என் தங்கப்பிள்ளையே, ஆடி மாதத்தினுடைய இந்த கடைசி நாளில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டால் சட்டென என் வார்த்தைகளை என்னவென்று கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 பேரால் மிக பெரிய திருப்பம் வரப்போகின்றது. இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, என்னதான் இந்த ஆடி மாதம் உனக்கு நல்லபடியாகவே முடிந்தாலும் நாளைய தினம் ஆவணி மாதத்தினுடைய தொடக்கம். ஆடி இறுதியை முடித்து மாத தொடக்கத்திற்கு என் பிள்ளை நீ வந்திருக்கின்றாய். என் குழந்தையே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வராகியினுடைய அன்பு இந்த ஆடி மாதம் முழுவதுமே உன்னுடைய வீட்டில் நிறைவாக நின்றது. பல விஷயங்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றது. சில விஷயங்கள் ஆரம்பித்திருக்கின்றது. அடுத்தது மேலும் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக தொடங்க காத்து கொண்டிருக்கின்றது. இன்று உன் வாழ்க்கையில் நடந்த பல உண்மைகள் உனக்கு என்னவென்று தெரியக்கூடிய காலகட்டம். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி நடந்து முடிந்தது ஒவ்வொன்றிலும் உனக்கான நல்லது உன்னை தேடி வரக்கூடிய நேரம். எந்த நிலையை கண்டோம் என் பிள்ளை, கலங்காமல் உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை உணர வேண்டிய நேரம். கலங்காமல் நின்றாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன் முன்னால் நடத்தக்கூடிய விஷயங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைக்கக்கூடிய காலம். இனி எப்பொழுதும் நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையின் அதிசயத்தை நடத்த வேண்டிய நேரம். கட்டாயமாக நாளை உன்னை தேடி வரக்கூடிய இந்த 2 பேரையும் நீ கணித்து விட மாட்டாய். ஏனென்றால் இது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். மாதம் பிறக்கின்றது, உன்னை தேடி 2 பேர் வருகிறார்கள். மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களை பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் உனக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னை சுற்றி வரும்பொழுது அவர்கள் யோசிக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதையே நடத்திவிடக் கூடாது என்பதுதான். இதுதான் உன் எண்ணமாகவும் இருக்கின்றது. உன் தாயானவள் என்னுடைய எண்ணமாகவும் இருக்கின்றது. ஆனால் ஒரு சிலர் உன் மீது உண்மையான அன்பு கொண்டும் உண்மையான நட்பு கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். தனக்காக வேண்டுதல் வைப்பதை விட உனக்காக வேண்டுதல் வைக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? அவர்கள் உனக்காக வேண்டுவது போல நீயும் அவர்களுக்காக வேண்டுதல் வைப்பாய் என்பது அவர்களினுடைய நம்பிக்கை. நேரத்திற்கு தகுந்தாற் போல ஒவ்வொருவரும் இங்கு பழகிக் கொள்வதை விட அவரவர் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் கணித்திருந்தால் நிச்சயமாக நம்மை சுற்றி நடப்பது அத்தனையும் என்னவென்று இங்கு எல்லோருக்கும் புரிந்துவிடும். உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக கணித்து விடுவாய். இந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். வராகி உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவான நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கின்றேன். தெளிவான வெற்றியை உனக்கு எப்பொழுதும் நான் சரியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இனி என்னவாகும் என்று ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கென இருக்கின்ற உண்மையான உறவுகள் உனக்கு தெரிந்துவிடும். அதாவது உன் மீது உண்மையான அன்பு அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துவது, உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுப்பது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு வேண்டியபடி
உனக்கான மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இத்தனை மாற்றங்கள், இத்தனை திருப்பங்கள் என்று பல அதிரடி விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் உனக்கு நடந்தது. பல விஷயங்கள் நீ செல்கின்ற கோவிலில்தான் உனக்கு நடந்தது. கோவிலுக்கு தெய்வத்தை வணங்கச் சென்று அங்கே கூழ் குடித்து வந்த என் பிள்ளை, நிச்சயமாக அந்த இடத்தில் சில மனிதர்களினுடைய உண்மையான முகத்தை நீ தெரிந்து கொண்டாய். உன் மீது அக்கறை கொண்டவர்களையும் யார் என்று பார்த்தாய். உன் மீது அக்கறை இல்லாதவர்கள், வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் யார் என்பதனையும் நீ நன்றாகவே பார்த்து விட்டாய். இப்படி உன்னை சுற்றி வந்து உன்னுடைய சூழ்நிலைகளை சோதிக்க நினைத்த பல மனிதர்களை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று கண்டு கொண்டாய் அல்லவா? இனி எதற்கும் நீ வருந்திவிட வேண்டாம். என்னவென்றால் உனக்கு எல்லாமுமே சரியாகத்தான் நடந்திருக்கின்றது. எல்லா விஷயங்களும் சரியாகத்தான் உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாம் வருந்தி விடாமல், என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான தேடல்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாம் நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி எல்லாமுமாக உன்னை வாழ வைக்க நான் வருவேன். எப்பொழுதும் இந்த சூழ்நிலையை உனக்கு மாற்றி கொடுக்க நான் வருவேன். எந்த சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னை நான் வாழ வைப்பேன். உன் மனம் தளரும் பொழுதும், உன் நம்பிக்கையை நீ இழக்கும் பொழுதும் நான் உன்னை தேடி நிச்சயமாக வந்து விடுவேன். அந்த இடத்தில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதுதானே உண்மை. இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்டது எல்லாம் போதும். இனிமேல் இந்த சூழ்நிலைகள் எதுவுமே உன்னை பெரிதாக காயப்படுத்த வேண்டிய நிலை இல்லை. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தட்டும். சர்வ நிச்சயமாக உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லட்டும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி கொடுக்கும் என்பதனை நம்பு. இனி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ நம்பு. எந்நாளும் உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கென பல அற்புதங்களை நடத்தட்டும். உனக்கென பல அதிசயங்களை கொண்டு வந்து கொடுக்கட்டும். உன் மீது எப்பொழுதும் நான் கொண்ட நம்பிக்கை குறையாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, என்ன நம்பிக்கையை அம்மா உன் மீது வைத்திருக்கிறாள் என்று யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் உன்னுடைய மன வலிமையை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை சோதிக்கிறார்கள் என்பதற்காக அவர்களைப் போல நீயும் மாறிவிடக்கூடாது. பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வேண்டாம். செய்கின்ற பாவம் அவர்களையே போய் சேரும் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் அது போதும். இனி என்னவாகும், ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து விட வேண்டும். உன்னை சுற்றி நான் வருகின்ற காலகட்டத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கலாம். ஆனால் அந்த விஷயங்கள் உனக்கு அந்த நேரத்தில் மனதிற்குள் துன்பங்களை கொடுத்திருந்தாலுமே இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கு நல்ல நேரம் நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனநிறைவோடு எப்பொழுதும் நீ எதையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டும் என்றால், வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்தும் நீ உன்னை மீட்டெடுக்க வேண்டும். நின்று உன்னை காயப்படுத்த நினைத்தாலும், நின்று உன்னை வேதனைப்படுத்த நினைத்தாலும் அவர்களுக்கு மத்தியில் நீ கோழை அல்ல என்பதனை நிச்சயமாக நிரூபிக்க வேண்டும் அல்லவா? உன்னை இனியும் பதம் பார்த்து விடுவார்கள். அவர்கள் நினைத்தது போல நீ அவர்களாகவே மாறிவிட்டாயானால் அதுதானே அவர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி. உன்னை தெய்வத்திடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுப்பதைத்தான் இவர்கள் முதன்மையாக நினைக்கின்றார்கள். எல்லாமுமாக நீ இதையெல்லாம் கடந்து இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ சத்தியமாக உணர்ந்திடப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, உனக்கென நாளைய தினம் உன் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய விஷயத்தை உனக்கு நடத்தக்கூடியவர்கள், எப்பொழுதுமே உன்னோடு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் நீ அவர்களை அறிந்திருக்க மாட்டாய்.
பல கஷ்டங்களிலும் பல சூழ்நிலைகளிலும் உனக்கு கை கொடுத்து உதவியவர்கள். நீ பல இன்னல்களை தாங்கும் பொழுதெல்லாம் அதிலிருந்து உன்னை உனக்கே தெரியாமல் மீட்டெடுத்தவர்கள். நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் பாதிதான். நீ அனுபவிக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் பாதிதான். ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் தூக்கி சுமக்கிறார்கள். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய இந்த 2 பேர் யாராக இருக்க முடியும்? மாதம் தொடங்குகிறது. ஆடி மாதத்தில் நீ செய்த எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கிறது. என் குழந்தையே, நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதத்தினுடைய முதலாவது நாள். உன் இல்லத்திற்கு வரக்கூடிய அந்த 2 பேரில் முதலாவது நபர் யார் தெரியுமா? அதுதான் லக்ஷ்மி தாயானவள். உன் வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிட, நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திட அவள் வருகின்றாள். என் குழந்தையே, பொதுவாக அஷ்டமி நவமி திதிகளில் நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்க மாட்டோம். ஆனால் அதே நேரம் அந்த நாளில் தெய்வத்தின் முன்னால் நின்று நாம் எந்த ஒரு வேண்டுதலை கேட்டாலும் அது நமக்கு நிச்சயமாக நடக்கும். லக்ஷ்மி தாயானவளினுடைய வருகை உன் வீட்டில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தும் அல்லவா? நீ உனக்கு வரவேண்டிய பணம் அல்லது இவ்வளவு கிடைக்க வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு பணம் உன்னை தேடி வருவதற்கான சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி கொடுக்க போகின்றார். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் அவர் என்னவென்று சொல்லிக் கொடுக்க போகின்றார். இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதற்கும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ பதற வேண்டாம். உன்னை தேடி வருவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்து உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற இந்த வேளையில் உனக்கான எல்லாவற்றையும் நான் நிறைவாக உனக்கு கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆசைப்படுகின்ற விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். அதற்கு பணம் என்ற ஒன்றுதானே அடிப்படை விஷயமாக இருக்கின்றது. அப்படியானால் லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்குள் வருவது உறுதியாகிவிட்டது. இந்த நாளில் நாளைய தினம் உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய இன்னொருவர் யார் தெரியுமா? சாட்சாத் திருப்பதியில் இருக்கின்ற அந்த வெங்கடாச்சலபதி பெருமாள் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார் என்று வராகி அடித்துச் சொல்கின்றேன். என் பிள்ளையே, மற்ற எல்லா தெய்வங்களையும் நீ நினைத்திருந்தாலும், உன் குலதெய்வம் உன் இஷ்ட தெய்வம் என்று எத்தனை பேர் உன்னை தேடி வருவதாக இருந்தாலும், நாளைய தினம் உன் வீட்டில் இந்த 2 பேரினுடைய வருகை கட்டாயமாக இருக்க போகிறது. பணத்தை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த பணத்தினால் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி எதுவென்றாலும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முடிவை கொடுப்பது போல ஒரு தொடக்கத்தையும் கொடுக்கும். என் பிள்ளை, அப்படி ஒரு தொடக்கத்தை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய மாற்றங்களும் உனக்கு வந்துவிட்டது. எல்லா நிலையிலும் என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை உடனடியாக ஓடோடி வந்து முதலில் நான் தானே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் சொல்லவில்லை என்றால் உன்னால் தெரிந்து கொள்ள முடியுமா? நாளைய தினம் வெங்கடாச்சலபதியும் லக்ஷ்மி தாயானவளும் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு செல்வம் உனக்கு தட்டுப்பாடின்றி கிடைக்கப் போகின்றது. அதற்கான ஆசிகளை வழங்கத்தான் அவர்கள் வருகிறார்கள் என்பதனை மறந்து விடாது. ஆவணி மாத முதல் நாள், மாத தொடக்கம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள்ளும் நிறைவான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை நான் எதிர்பார்க்கின்றேன். அம்மா சொல்வது போல உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கட்டும்.
பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும். கலங்காமல் எதையும் எதிர்கொள்ள துணிந்து நில். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.